This video is sponsored by Vasant & Co. கிட்ஸ் வருவாங்க, அவங்க பிரெயினில் இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று வரைவாங்க, அதை அந்த பேக்கர்ஸ் செய்யணும். அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு சேலஞ்சு. நான் அந்த ப்ரோக்ராம் எப்போவுமே பார்ப்பேன். எனக்கு அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் கண்ணு பார்த்தா கை செய்யணுன்ற ஒரு கான்செப்டே எனக்குள்ளே வந்து உருவாக ஆரம்பிச்சிது. லிட்ரலாக நான் எங்கள் வெல்டிங் கடைக்காரர்கிட்டையும் கார்பெண்டர்காரர்கிட்டையும் நான் 1 month ட்ரைனிங் எடுத்திருக்கேன். அவங்களோட ஒர்க் ஷாப்பில் போய் உட்காந்து எனக்குள்ளே சொல்லிக்கிறது எப்போவுமே என்னென்னா, ஃபேஸ் வாட் யூ மஸ்ட் ஃபேஸ், நோ மேட்டர் வாட். ஸோ அதை சொல்லிவிட்டு ஐ ஜஸ்ட் கோ, அவ்வளோதான். நான் எதையுமே பண்ண போகிறதில்ல, நான் இதில் தான் நிற்க போகிறேன், என்ன வருதோ பார்த்துக்கலாம், என்ன ஆயிரப்போகுது, தலையாக போயிடப்போகுது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒதுக்கிட்டேன். பின்னாடி இன்னொரு வாய்ஸும் வரும், தட்டுறோம் தூக்குறோம், அவ்வளோதான். அந்த ஒரு இதை போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏழு ஸ்வரம் தான், கம்போசிங் நம்மக்கிட்ட தானே இருக்கு. அது மாதிரி எனக்கு ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும்னு ஒரு தாட் இருக்கு, பார்ப்போம். கலாட்டா மக்கள் எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு என்னோட கெஸ்ட் பற்றி சொல்லணுன்னா, ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் டேலண்ட் இன் ஒன் வே ஆர் தி அதர்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஐ திங்க் சூப்பர் டேலண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம பார்த்துருக்கோம். பட் ஐ திங்க் இவங்க வந்து ஷீஸ் காட் ஒன் கைண்ட் ஆஃப் அ சூப்பர் பவர் விச் இஸ் பேக்கிங். பேக்கிங்கில் நம்ம எத்தனையோ பேரை பார்த்துருக்கோம். பட் இதெல்லாம் தாண்டி வே பியாண்ட் திங்கிங்கில் வந்து இப்படியெல்லாம் பேக் பண்ண முடியுமா கேக்ஸ்ன்றது வந்து இட்ஸ் வெரி வெரி மேஜிக்கல் அண்ட் இட்ஸ் ட்ரூலி a pleasure to meet ஷாரன் today. வணக்கம் ஷாரன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் ஷாரன். என்னன்னா, அதாவது நான் சொன்ன மாதிரி பேக்கிங் வந்து இப்போ ரொம்ப எல்லாருமே விரும்பி பண்ணக்கூடிய ஒரு ப்ரொஃபஷனாக ஆயிடுச்சு, விச் இஸ் வெரி ஹாப்பி டு see. அப்படி இருக்கும்பொழுது பேக்கிங்லேயே வந்து இவ்வளோ வேரியேஷன்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க. ஏன்னா இப்போ பர்த்டேஸ்லாம் பார்த்தா ஒருத்தர் தீமோட தான் பண்ணிகிட்ருக்காங்க. பட் உங்களோட கேக்ஸ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஹவு இஸ் தட்? ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆச்சுது? ஆக்சுவலி எனக்கு வந்து பேக்கிங்கில் வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் மைனர் பார்ட்டாக இருந்தது. ஸோ ஒரு 3 years முன்னாடி ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஸ்டார்ட் சம்திங். அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து சென்னையில் 60,000 பேக்கர்ஸ் இருந்தாங்க ஆக்சுவலி. ஸோ அதில் வந்து 10ஓட ஒன்றா நம்ம கலந்துடக்கூடாது, நம்ம கொஞ்சம் தனித்துவமாக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ டுக் ஸ்ட்ரக்சர் கேக்ஸ் அண்ட் ஸ்கல்ப்டட் கேக்ஸ் இன் டு மை ஹேண்ட்ஸ். அதுக்கு மெனக்கெடுதல் ஜாஸ்தி வேணும். ஸோ அவுட்டர் கண்ட்ரீஸில் வந்து ரஷ்யா, இந்த மாதிரி பாரிஸ், இந்த மாதிரி கண்ட்ரீஸில் உள்ள ஒர்க் ஷாப்ஸில் அட்டென்ட் பண்ணி அண்ட் ஐ கெயின் நாலேஜ். பட் அங்கே படித்தாலுமே கூட இங்கே வந்து அதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸ் டோட்டலாக வேறு, இங்கே நம்ம யூஸ் பண்ணுற திங்ஸ் டோட்டலாக வேறு. லிட்ரலாக நான் எங்கள் வெல்டிங் கடைக்காரர்கிட்டையும் கார்பெண்டர்காரர்கிட்டையும் நான் 1 month ட்ரைனிங் எடுத்திருக்கேன். அவங்களோட ஒர்க் ஷாப்பில் போய் உட்காந்து எப்படி வெல்ட் பண்ணணும், எப்படி கட் பண்ணணும், எப்படி பெண்ட் பண்ணணும், எப்படி பற்ற வைக்கணும், எல்லாமே டே அண்ட் நைட் உட்காந்து நான் கற்றுட்டு இருந்திருக்கிறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கோ an extra mile. ஸோ அந்த மாதிரி போகும்போது மெனக்கிடும் போது தான் we can bring out the results. என்னோட மோட்டோ என்ன பார்த்தீங்கன்னா, கண்ணு பார்த்தா கை செய்யணும், அவ்வளோதான். பார்த்தா செஞ்சிடணும். ஸோ அந்த மாதிரி ஆரம்பித்தது தான் வந்து போக 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 இப்படி ப்ளூம் ஆச்சு, வேற ஒன்றும் இல்லை. பட் அவங்க அதை வந்து ரொம்ப அழகாக சொல்லிட்டாங்க. என்னென்னா, இன்னொன்று சொல்லலாம் ஷாரன், பிகாஸ் நீங்கள் சொன்ன மாதிரி தான் அந்த நாலேஜை வந்து அவ்வளோ அழகாக எடுத்துட்டு, இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வெல்டிங் கடையில் போய் வெல்டிங்ன்ற ஒரு சின்ன சின்ன விஷயம் கற்றுக்கிட்டு உங்கள் கேக்ஸோட மேக் பார்க்கும் பொழுதே we could guess that it is not easy. ஓகேங்களா? அந்த அவுட் பார்க்கும்பொழுது இல்லை, அவ்வளோ அழகாக சம்திங் we have given one design, அந்த டிசைனோட லுக் அப்படியே ரீக்ரியேட் பண்ணி கொண்டு வரீங்கன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி பண்ணும்பொழுது அதுக்கு பின்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க்ஸ் இருக்கும், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி தான் வந்திருப்பீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு சொன்னால், நான் என்னோடய ஐடி ப்ரொஃபஷனை குவிட் பண்ணிட்டு தான் நான் இங்கே இதுக்குள்ளே வந்தேன். ஸோ ஒரு 75,000+ ஜாபை வந்து குவிட் பண்ணிவிட்டு நான் இதுக்குள்ளே வரும்போது ஐ ஹாவ் நத்திங். ஸோ எல்லாருமே ஆப்போசிட்டில் நின்றுட்டு இருந்தாங்க. என்ன போய் 10 ரூபா கேக்கை விற்க போயிட்ட, ஆஃப்டர் ஆல் ஒரு கேக்கு பின்னாடி போறியே, இதில் என்ன கிடச்சிட போகுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எவ்ரி ஒன் வாஸ் செல்லிங். ஈவன் மை மாம், டேட், அவங்களுக்கு என்னென்னா பொண்ணு நல்லா
இருக்கிறா, அதை விட்டுட்டு தனியாக ஒரு லைனுக்கு போகிறாளே அப்படின்ற ஒரு ஆதங்கத்தில் எவ்ரி ஒன் வாஸ் அகெயின்ஸ்ட்னு சொல்ல முடியாது, வாஸ் ஆன் த ஆப்போசிட் சைட். எனக்கு மனசில் ஒன்று தான், நம்ம கரெக்டாக எடுத்திருக்கோம், பண்ணி முடிச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இதுதான் வந்து என்னை இவ்வளோ தூரம் புஷ் பண்ணிட்டு வந்துச்சு. நான் எதையுமே கேட்கலைங்க. ஐ வாஸ் டெஃப் ஆல் த வே த்ரூ. நான் எதுவுமே கேட்கல ஆக்சுவலி. நான் பாட்டுக்கு பண்ணிகிட்டு இருந்தேன், அது பாட்டுக்கு அது லீட் ஆச்சு, அவ்வளோதான். ஆனால் இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ண கேக் ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஒன் விச் யூ ட்ரை, என்ன ட்ரை பண்ணீங்க? அது ஒரு 2 டயர் கேக். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணதே ரொம்ப அழகாக இருக்கும் ஆக்சுவலி. நான் அது அந்த ரிசல்ட் எதிர்பார்க்கல. நான் அதை ஒரு சர்ச்சுக்கு கிராஜுவேஷன் கேக்காக நான் அதை கொடுத்துருந்தேன். நான் என்னோடய பேஜில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கும், ஒரு க்ரௌனோடு இருக்கும். தட் வாஸ் மை ஃபர்ஸ்ட் கேக். நல்லா வந்துச்சு. சூப்பர். இல்லை இப்போ நீங்கள் சொன்னீங்க அவ்வளோ பேர் வந்து என்னடா இது கேக்கெல்லாம் என்ன இது ஒரு ப்ரொஃபஷனாக ஏன் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு இதில் வந்து? அதுக்கப்புறம் தான் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டிஃப்ரென்ஸ் வெரைட்டி எல்லாம் நீங்கள் அது வாட் மேட் யூ டு திங்க் இதுலேருந்து நம்ம இப்படி போகணும்ப்பா அப்படின்ற ஒரு தாட் எங்கே உங்களுக்கு ஆரம்பிச்சு? எனக்கு சென்னையில் ரைட் நவ் யாருமே வந்து ஸ்ட்ரக்சர் கேக்ஸ்க்கு கிடையாது. சென்னைன்னு ஏன் இந்தியான்னு சொல்லலாம், பட் ஹைதராபாத்தில் ஒரு 2 பேர் இருந்தாலும் இந்த அளவுக்கு கிடையாது, இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு கிடையாது. ஸோ எனக்கு அப்படி இல்லாத ஒரு இடத்த பிடிக்கணுன்றது எனக்கு இருந்தது. இந்த ப்ரொஃபஷனில் சும்மாவே எல்லாரும் பண்ணுற மாதிரி நம்மளும் இருந்துடக்கூடாது. அது இட்ஸ் இன்பார்ன், மேனுஃபேக்சரிங் டிஃபெக்டாக கூட இருக்கலாம், தெரியல. அதில் வந்தது தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ உங்களோட கேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தீம் இருக்கும். இந்த ஒரு விஷயத்தில் எப்படி இருக்கும்? வெட்டிங் கேக்ஸ்னால் அந்த வெட்டிங் கேக்ஸில் நிறைய வெரைட்டிஸ் நானே பார்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டாக வேர் டு யூ கெட் ஆல் தீஸ் நாலேஜ் ஃப்ரம்? இது எங்கேருந்து வருது உங்களுக்கு? எங்கேருந்து வருதுன்னா அது தானாக வருது. இல்லை பட் we get inspiredல பேசும்போது பார்க்கும்போது. இப்போ எழுத்தாளர்களுக்கு எப்படி திடீர்னு ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல லிரிக்ஸ் ஃபார்ம் ஆகுது, அது மாதிரி ஐ ஜஸ்ட் கெட் இன்ஸ்பயர்ட் இன் சர்டன் திங்ஸ். பேசும்போது ஒரு டைட்டில் சொல்லும்போது இப்படி பண்ணால் நல்லா இருக்குமே, ஏன் இப்படி நம்ம பண்ணக்கூடாது? we used to talk, we friends all used to talk. ஏய் இப்படி பண்ணால் எப்படி இருக்கும், பண்ணியிருக்காங்களா, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே, நம்ம புஷ் பண்ண முடியாதா? இப்படிலாம் பேசி 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 தான் வந்து we get into another level. And how do your parents look at it now? Yeah, they are proud now. They are so much very proud. And இப்போதான் வந்து they have okay, இவ பொழைச்சுப்பா போ அப்படின்னு ஒரு இது வந்திருக்காங்க. ஓ சூப்பர் சூப்பர். And they are so supportive also. Oh yeah. சூப்பர் சூப்பர். என்ன நான் வரும்பொழுதே ஒரு விஷயம் சொன்னாங்க, ஐ வாண்ட் வெல்கம் கலாட்டா அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கும் வந்து ஒரு சர்ப்ரைஸுங்க, அது சாதா சர்ப்ரைஸ் இல்லைங்க, பயங்கர. என்னன்னா என்னை வந்து யாருமே இந்த அளவுக்கு சர்ப்ரைஸ் பண்ணது, அப்படியாப்பட்ட ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டை இப்போ நாங்கள் கொண்டு வந்து இங்கே நிறுத்துகிறோம். என்ன ஷேரன், நிறுத்தலாமா? எஸ் ப்ளீஸ். ஓ மை காட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன சொல்கிறது, சான்ஸே இல்லைங்க. இப்படியெல்லாம் ஒரு கேக்கை நான் பார்த்ததே இல்லை. அதில் வேற பார்த்தீங்களா இந்த பே எஃபெக்டிவ் மேலே வெல்கம் கலாட்டா, இந்த மாதிரி கலாட்டாவை யாருமே வெல்கம் பண்ணதில்லை ஷேரன். பட் சூப்பர் சூப்பர். இது வந்து சாப்பிடணும் வேறங்க, எப்படி சாப்பிடுதுன்னே தெரில. இந்த பேய் அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பேய் வேறு சொல்லுங்கள், எத்தனை நாள் ஆச்சுது? 2 days ஆச்சு, அப்படியே பண்ணிட்டேன். என்னங்க எல்லாமே அப்படியே பண்ணிடுறவங்க தான் போல இருக்கீங்க. இல்லை 2 days ஆச்சு சொல்கிறீங்க, பட் திஸ் இஸ் நாட் ஈஸி. இல்லை என்ன பண்ணீங்க, என்ன போட்டிங்க சொல்லுங்கள், இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். முட்டை, மைதா, பால். வெரி சிம்பிள். ஹவு திஸ் ஷேப் கம்மிங், திஸ் மேடம் சிட்டிங் லைக் திஸ் ஜாம்பி, சொல்லுங்கள் இது எப்படி? கை கொஞ்சோண்டு திறமை எல்லாம் கலந்து. ஏங்க கொஞ்சம் திறமையா மக்களே, இதெல்லாம் அநியாயம். கொஞ்சம் திறமைறாங்க, மொத்த திறமையும் இங்கே காட்டியிருக்காங்க. see this is what I said. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு கேக்லுமே வந்து உங்களோட மேக்கிங் பேசுது. ஸோ இப்போ இது வந்து பார்க்கும்பொழுது இட் இஸ் நாட் ஈஸி. எனக்கு தெரியல how you did this also. நீங்கள் சொல்கிறீங்க 2 daysன்னு, 2 daysல இவ்வளோ பெரிய கேக். எங்க நான்லாம் வந்து இவ்வளோண்டு பேன் கேக்கு 5 நாள் 10 நாள் எடுப்பேன். இவங்க என்னவோ 2 daysன்றாங்க. பட் இந்த மாதிரி இருக்கும்பொழுது
இப்போ இது ஒரு கான்செப்டாக நீங்கள் யோசிக்கிறீங்களா, அந்த ஒரு தாட் எப்படி உங்களுக்கு வருது அண்ட் இது எப்படி பண்ணீங்க அதை சொல்லுங்களேன். ஹவு யூ மேட் திஸ்? எனக்கு ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு வெல்கம் கொடுக்கணும் அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருந்தது. எனக்கு யாருமே அப்படி கொடுத்ததில்ல ஷாரன். அதனால தான் என்னோட லவ் இதில் கொட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெரிஃபிக்கான வெல்கம் கொடுக்கணும்னு யோசித்தேன். ஜாம்பிஸ் பிக்சர்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி ஓகே நம்ம ஒரு ஜாம்பி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் டைப் பண்ணி பிக்சர்ஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வச்சு ஸ்கல்ப்ட் பண்ணி இருக்கு. இப்போ நீங்கள் ஸ்கல்ப்ட் சொல்கிறீங்க இல்லையா, அது எப்படி அது சொல்லுங்களேன், சத்தியமாக தெரியல, அது சொல்லுங்கள் ப்ளீஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாடி ஃபுல்லாகவே கேக் தான். ஓகே. ஸோ கேக் ஸ்பாஞ்ச், க்ரீம், கேக் ஸ்பாஞ்ச் வச்சு நைஃப் வச்சு ஸ்கல்ப்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் சுகர் பேஸ்ட் போடுறோம். சம்டைம்ஸ் நான் மாடலிங் சாக்லேட் கூட யூஸ் பண்ணுவேன். இதெல்லாமே சைடில் இருக்கிறதெல்லாம் சாக்லேட்ஸ் தான். மாடலிங் சாக்லேட்ஸ் யூஸ் பண்ணி எடிபிள் கலர்ஸ் யூஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறது. ஹேர் ஸ்டைல் எப்படிங்க பண்ணீங்க அது சொல்லுங்கள். நூடுல்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. உங்கள் ஹேர் ஸ்டைல்ஸ் கூட இப்படி பண்ணுவாங்களா? நான் பண்ணியிருக்கேன். அதை தான் ஷாரன் கேட்குறேன். அதுதான் கலரிங்கோட யாருங்க இந்த மாதிரி கலரிங்கோடலாம் பண்ணுறா? யோசிச்சு பாரு. இனிமேல் கலரிங், மேக்கப்பு எது வேணாலும் நீங்கள் ஷாரனே அணுகலாம். விமன் அபவுட் கேக்ஸில் இந்த விஷயமும் பண்ணுறான்னு நான் பதிவு பண்ணுறேன். ஸோ சொல்லுங்கள் ஷாரன், ஹவ் இஸ் தட்? இதுக்கு எல்லாமே கையில் த்ரெட் பண்ணி ஒட்டுறது தான். எல்லாமே கையில் பண்ணது தான். ஆனால் இப்போ நீங்கள் கலர் பண்ணும்போது கொஞ்சம் அது டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும்ல. ஏர் ப்ரஷ் யூஸ் பண்ணுவோம், சம்டைம்ஸ் ப்ரஷ் கலர்ஸ் யூஸ் பண்ணுவோம், சம்டைம்ஸ் பெட்டல் டஸ்ட்னு சொல்லுவாங்க, அந்த கலர்ஸை யூஸ் பண்ணுவோம். அஃப்கோர்ஸ் இது டிஃபிகல்ட்டு தான். பட் நான் இவ்வளோ நாள் என்னோட ஜேர்னியில் வந்துட்டு இருந்ததுனால எனக்கு ப்ரெஷர் தெரியல. அதனால நான் வந்து சிம்பிளாக சொல்கிறது உங்களுக்கு மேபி அதிர்ச்சியாக இருக்குது, அட்டாக் வர மாதிரி இருக்குது. இல்லை ஆனால் அந்த கலரிங்லாம் வித் வாட் யூ டூ? ஓகே, ஆக்சுவலி வந்து ஜாம்பி வந்து ஒரு பாய்சன்டான ஒரு இதில் தானே இருக்கும். அது ஒரு வைரஸ் அட்டாக் ஆகி. ஸோ அதுக்கு நான் யோசித்த போது நிறைய ரெஃபரன்ஸ் பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பேல் க்ரீன் எஃபெக்டோட ஒரு பிளட் ரிலேட்டடோட விஷயங்கள் இருக்கிறதுனால ஐ யூஸ் க்ரீன், ப்ரௌன் அண்ட் ரெட் மிக்ஸ் டுகெதர் அப்படி கொடுக்கும்போது இந்த எஃபெக்ட் வரும். ஸோ அப்படி பிளான் பண்ணி கொடுத்தது தான் இது. அந்த பிளட் எஃபெக்ட் பண்ணதெல்லாம் வாட் இஸ் இட்? இந்த பிளட் எஃபெக்ட் பண்ணது எல்லாமே ஜெலட்டின். ஓகே. ஸோ ஜெலட்டின் எல்லாமே எடிபிள். நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடலாம், இட்ஸ் எடிபிள். அண்ட் மோஸ்ட் ப்ராபப்ளி பல்லு வந்து வேர்க்கடலை. பல்ல கொஞ்சம் காட்டுங்க, திருப்புங்க. வேர்க்கடலை. ஓ யா, தெரியுதா? தெரியுது. இல்லைங்க, எனக்கு பல்லு மாதிரி தான் இருக்குது, லைட்டாக ஜர்க்காகுது. சரி, என்னன்னா கேக் செய்கிறதே கஷ்டம். ஆனால் ஷாரனோட ஹைலைட் பார்த்தீங்களா, எலும்பு பார்ட்டுங்க கூட கரெக்டாக ஃபிட் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படிங்க அந்த எலும்பெல்லாம் எப்படிங்க, ரிப்ஸ் எல்லாம் அதெல்லாம் சொல்லுங்கள். ரிப்ஸ் வந்து மாடலிங் சாக்லேட் தான். சாக்லேட்ஸ். ஓகே, ஹவ் டிட் யூ டு திஸ் ஃபேஸ் பார்ட்லாம்? ஓகே, ஃபேஸ் பார்ட் வந்து ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ் வந்து ஆக்சுவலி நான் ஒரு மண்டை ஓட்டுக்காக நான் ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் சுடுகாடுக்கு போக முடியல. அதனால நான் என்ன பண்ணேன், இது நானே என் கையால் செஞ்சேன். விச் இஸ் மேட் அப் ஆஃப் பியூர் சாக்லேட். ஃபுல்லி சாக்லேட். எஸ், மண்டேலேருந்து இது வரைக்கும் சாக்லேட். இது ஃபுல்லாகவே கேக் ஸ்பாஞ்சால் பண்ணியிருக்குது. இல்லை, அப்போ கூட ஷாரன் இந்த கண்ணு அந்த அது நம்ம ஃபேஷியல் இப்போ கிளேல நம்ம எப்படி மென் பண்ணுறோம், கையில் எடுத்து ஒன்று இப்போ ஃபிகரின் செய்யணும்னா கிளேல அதை மாதிரி எடுத்து ரெஃபரன்ஸ் பிக் பக்கத்தில் வச்சு மென் பண்ணுறது தான். இட் கம்ஸ் பை ப்ராக்டிஸ். அண்ட் வாட் இஸ் யுவர் பாசிட்டிவ்? என்னை பொறுத்தக்கு இந்த ஒரு லைன் எப்போவுமே எனக்கு பாசிட்டிவ் தாங்க. நான் இதை நோக்கி இப்படியே போயிட்டே இருப்பேன் அப்படின்னா there should be some phrase இல்லை. ஸோ அந்த மாதிரி நான் எனக்குள்ளே சொல்லிக்கிறது எப்போவுமே என்னென்னா, ஃபேஸ் வாட் யூ மஸ்ட் ஃபேஸ் நோ மேட்டர் வாட். ஸோ அதை சொல்லிட்டு ஐ ஜஸ்ட் கோ, அவ்வளோதான். பின்னாடி இன்னொரு வாய்ஸும் வரும், தட்டுறோம் தூக்குறோம், அவ்வளோதான். அந்த ஒரு இதை போட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். எனிவே வி ஹாவ் டு ஃபேஸ், ரைட்? பிடிக்கலனாலும் ஃபேஸ் பண்ணாமல் இருக்க போகிறதில்ல, பிடிச்சிருக்குதுனாலும் நம்ம வந்து அந்த டைம் நடக்க போகிறதில்ல. ஸோ ஃபேஸ் வாட் யூ மஸ்ட் ஃபேஸ், தட்ஸ் இட். அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஸோ என்ன அடுத்தது என்ன ஷாரன்? இது எதை நோக்கி போயிட்டு இருக்கு? வாட் இஸ் நெக்ஸ்ட் டு ஷாரன்? எனக்கு ஒரு கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணணும்னு ஒரு தாட் இருக்கு, பார்ப்போம். கண்டிப்பாக யூ வில். அண்ட் இன்னைக்கு இந்த இடத்துக்கு நீங்கள் வந்ததுக்கு சம்திங் யூ ஹவ் சாக்ரிஃபைஸ்ட் இன் யுவர் லைஃப்னு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? ஐ சாக்ரிஃபைஸ்ட் மை ப்ரொஃபஷன். என்னோட அந்த ஹோல் லாட்டை இப்போ என்னை பார்ட் 2ன்னு கூட சொல்லலாம். ஐ ரீபார்ன் இன் மை ப்ரொஃபஷன் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். ஏன்னா நான் படித்தது, நான் முடித்தது, நான் இன்வெஸ்ட் பண்ணது, நான் வேலை பார்த்தது எல்லாமே போயிடுச்சு, ஒரே வாஷில் போயிடுச்சு. சுனாமி வந்துட்டு போயிடுச்சு. ஸோ இது என்னோட ரீவிசிட்டிங் மாதிரி என்னோட ப்ரொஃபஷன் பொறுத்த வரைக்கும். ஸோ எஸ், ஐ ஹவ் ரீபார்ன் அகெயின் அண்ட் ஐ
லிவிங் அப்படியே போயிட்டு இருக்கு. இல்லை அது ஏன் போயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்க சார்? எனி ஸ்பெசிஃபிக்? எனக்கு நான் படித்தது டோட்டலாக வேற, இப்போ நான் பண்ணிட்டு இருக்கிறது டோட்டலாக வேற. இட் டோட்டலி வேனிஷ்ட். அவ்வளோதான். நான் என்ன பண்ணணும், எவ்வளோ சம்பாதிக்கணும், நான் இதெல்லாம் பண்ணணும், நான் இப்படிலாம் இருக்கணும், இன்னும் என்னென்ன பண்ண போகிறேன்னு நான் என் லைஃப்பில் ஒரு ஸ்டெப்ஸ் வச்சுருப்பேன் தெரியுமா. நம்ம அடுத்த 200 மீட்டர்ஸ் நம்ம குறித்து பார்த்துருப்போம் தெரியுமா, இதெல்லாம் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு. நான் அதை எல்லாத்தையுமே ஒதுக்கிட்டேன். நான் எதையுமே பண்ண போகிறதில்ல, நான் இதில் தான் நிற்க போகிறேன், என்ன வருதோ பார்த்துக்கலாம், என்ன ஆயிர போகுது, தலையா போயிட போகுது, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒதுக்கிட்டேன். என்னோட எல்லா விஷயங்கள் ஒதுக்கிட்டு நான் முழுக்க நான் இதுக்குன்னு இதில் வந்து நின்னேன், எடுத்துகிட்டு வந்தேன். கன்சிஸ்டண்ட்டாக மட்டும் இருந்தேன். அது பை காட்ஸ் கிரேஸ், அது ஒரு ஸ்ட்ரென்த் காட் ஹஸ் கிவன் மீ. ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக இருந்தேன், புஷ் பண்ணேன். இப்போ என்னை தானாக புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாரும். டெஃபினெட்லி. அண்ட் உங்களோட இன்ஸ்பிரேஷன் யாராவது இருக்கா ஷாரன்? பிகாஸ் எங்கேருந்து இந்த பேக்கிங்ன்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆச்சு? இன்ஸ்பிரேஷன் சொல்லும்போது எனக்கு இந்த கேக் இன்டர்நேஷ்னல் ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து ஒரு விளையாட்டு ஒன்று வைப்பாங்க, காம்படிஷன். என்னென்னா கிட்ஸ் வருவாங்க, அவங்க பிரெயினில் இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று வரைவாங்க, அதை அந்த பேக்கர்ஸ் செய்யணும். அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு சேலஞ்சு. நான் அந்த ப்ரோக்ராம் எப்போவுமே பார்ப்பேன். எனக்கு அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் கண்ணு பார்த்தா கை செய்யணுன்ற ஒரு கான்செப்டே எனக்குள்ளே வந்து உருவாக ஆரம்பிச்சது. ஸோ பர்டிகுலராக வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு எடுத்து வைக்காம ஐ ஜஸ்ட் see everyone's work. அதை பார்த்துட்டு செய்கிறது தான். ஐ அட்மயர், ஐ இன்ஸ்பயர், ஐ கெட் இன்ஸ்பயர்ட், ஐ காப்பி டூ. ஆனால் என்னோட ஸ்டைலில் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஸோ 7 ஸ்வரம் தான், கம்போசிங் நம்மக்கிட்ட தானே இருக்குது. அது மாதிரி நல்லா பேசுகிறாங்க கூடப்பா. ஐ திங்க் அதுவும் அவங்களோட தனி திறமைன்னு சொல்லலாம். ரொம்ப அழகாக இருக்குது டு லிசன் டு யுவர் டாக் ஆல்சோ. சீரியஸ்லி ஐ ஹவ் சீன் அ ஒர்க் பர்சனலி. நானே வந்து நிறைய வாட்டி என்ன இவங்க கேக்ஸில் இவ்வளோ வித்தியாசம் இருக்கா, ஏன்னா நம்ம தீம் கான்செப்டாக பார்த்துருக்கோம். பட் ஒரே ஒரு விஷயம் தான், ஐ திங்க் அ ட்ரூ எக்ஸாம்பிள் இஸ் இயர். ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாருமே வேண்டாம்னு உங்களுக்கு மனசில் இல்லை, யூ வாண்ட் டு டூ திஸ், நம்மளால் முடியும்னு நினச்சா அவங்க சொன்ன மாதிரி தான் தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருங்க. எதையுமே காதில் வாங்காதீங்க. தட் இஸ் வாட் இட் இஸ். ஏன் ஐ திங்க் யூ மஸ்ட் ஹவ் ஆல்சோ காட், நிறைய பேர் சொல்லியிருக்கலாம், சில கமெண்ட்ஸுங்க வந்திருக்கலாம் இல்லை ஷாரன்? கண்டிப்பாக கமெண்ட்ஸ் எப்படிங்க நேசையர்ஸ் இல்லாமல் இருக்குமா ஒரு உலகம்? ஹவ் டு யூ அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறீங்க? அப்படியே பார்ப்பேன், போயிடுவேன், அவ்வளோதான். அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம், ஐ திங்க் ஷி லவ் அ செல்ஃப், ஷி லவ் த ப்ரொஃபஷன் வாட் ஷி இஸ் டூயிங். A woman is all about a cakeன்றது அவங்களே வந்து டிஃபைன் பண்ணுற மாதிரி தான் ஒரு நேம். அண்ட் ரொம்ப அழகாக இருக்குது ஷாரன். இன்னும் நிறைய நீங்கள் பண்ணணும், நிறைய விஷயம் செய்யணும். we truly so happy that I met one என்ன சொல்கிறது, சூப்பர் விமன் ஆண்டர்ப்ரெனர் டுடேன்னு சொல்லலாம். எனக்கு நிஜமாகவே உங்களோட எல்லா மேக்ஸ் ஆஃப் கேக் நான் பார்த்துருக்கேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அடுத்தது என்ன, ஏதாவது வித்தியாசமாக பண்ணணும் கேக் வச்சிங்க, லைட்டாக இன்ட்டு கொடுங்க. அடுத்தது இது ட்ரை பண்ண போகிறேன். இது வந்து கலாட்டான்னு போட்டிருக்காங்க, கலாட்டாக இல்லை ஷோப்ஸ். பண்ணிடலாமா? என்ன கூட பண்ணுவீங்களாங்க? அந்த கேக் எப்படி சேல் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். கன்ஃபார்மா ஷாரன்? சூப்பர். ஆனால் என்னன்னா இது கட் பண்ணலாமா? தாராளமா. என்னன்னா ஷாரன் அவங்க வந்து நிறைய பேசி நம்ம பார்த்தாச்சு. ஆனால் அந்த அதாவது இந்த மாதிரி எஃபெக்ட் எத்தனை பேரை பயம்படுத்திருக்கும். இன்னைக்கு இது வந்து என்கிட்ட மாட்டிச்சு. இதோட நிலைமையை பார்த்தா இப்போ எனக்கு பாவமாக இருக்குது. என்னன்னா ஷாரன் இப்போது எப்படி இது எப்படி கட் பண்ணணும், கட் பண்ணி சாப்பிட சொல்லிட்டாங்க. என்ன நீங்களே சொல்லுங்களேன், எப்படி என்ன சாப்பிட்லாம் ஃபஸ்ட்டு? இது சாப்பிட்றதுக்குன்னு ஒரு வரமுறை இருக்குது, ஸ்டெப்ஸ் இருக்குது. என்னன்னா, சரி உங்களுக்கு என்ன பிடிக்கும், குடல் கறி பிடிக்குமா, இல்லை எலும்பு பிடிக்குமா, இல்லை புழு பிடிக்குமா, அப்படி என்ன விரும்பினீங்க? நீங்க நான் வெஜிடேரியன் தானே? இல்ல சிக்கன் அப்படி சொன்னீங்கன்னா சிக்கன் மட்டன் இதுவும் ஒரு உயிரினங்க அப்படி நினைச்சிட்டு ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு வந்திருக்கோம், சரி புதுசா ஏதோ ட்ரை பண்ண போறோம், ஒரு ஆலிகேட்டர் மீட்டோ இல்ல ஒரு கேமல் மீட்டோ, அப்படி இது வந்து ஒரு ஜாம்பி மீட். ஆலிகேட்டர் மீட் சாதாரணமா சொல்லிட்டு இருக்காங்க. ஆலிகேட்டர் மீட் இது ஒரு ஜாம்பி மீட்னு அப்படி ஒரு இங்க பாருங்க, தலைக்கறி இருக்குது, எலும்பு தெரியுது, குடல் கறி இருக்கு, வேற என்ன வேணும்? எதுவும் வேணாம், நீங்க எடுங்க, நம்ம அப்படியே சாப்பிடலாம். புழுல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்களா? இது வந்து ஆக்சுவலா ஒரு சும்மா ஒரு இல்லைங்க, புழுல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்களா இல்ல ரத்தம் வேணுமா? ரத்த பொரியல் இருக்குது இல்ல, வேணுமா வேணாமா அது மட்டும் சொல்லுங்க. இவங்க கேக்குன்னு சொல்லி நான் சாப்பிட்டுருப்பேன், ரத்த பொரியெல்லாம் சொல்றாங்க. சரி சரி கொடுங்க சாப்பிடல, இருந்தாலும் கேக் தான். கேக்கெல்லாம் இல்லைங்க, அந்த புழு எடுத்து தரேன் இருங்க. இந்தாங்க. ஐயோ புழு எஃபெக்ட்ல கொடுக்குறாங்க. நீங்க அந்த கேக்குனே
இந்த பிரபுதேவா சொல்றது கேளுங்க. இந்த பிரபுதேவா ஹீரோயினுக்கு அப்படியே ஆசையா புழு சாப்பிடுவாரு தெரியுமா, அத மாதிரி ஒரு புழு நினைச்சிட்டு சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. எப்படி வேற மாதிரி சூப்பர் புழுங்க. அது அடுத்த பாட்டு எடுக்கிறாங்க. இப்ப இதுக்கு பேரு அண்டர் கட்டுன்னு சொல்லுவாங்க. என்ன கட்டு? அண்டர் கட். எப்படி பயங்கரங்க. இவங்க வெல்டிங் கிளாஸ் மட்டும் போல. ஓகே. அண்டு கட்டான எந்த கட்டான நம்மளுக்கு கேக்கு தான் முக்கியம். நீங்களாம் நினச்சிருப்பீங்க இது வந்து கேக்கானா டவுட் இருந்திருக்கும். இங்கே பாருங்கள், இது கேக் தான். நாங்கள் கட் பண்ணி உங்களுக்கு ப்ரூவ் பண்ணிட்டோம். ஷாரன், ஆக்சுவலாக கேக்கு மேலே ஏதோ இருக்குது. என்னது இது? சாக்லேட். அது தோலுங்க, ஜாம்பியோட தோல். அது தோலோட சாப்பிட்டாதான் அந்த எஃபெக்ட். ரத்தம், தோல், சதை அப்படி நினச்சிட்டு சாப்பிடுங்க. வேற லெவலில் இருக்குங்க. சூப்பர். ஜாம்பி மீட் எப்படி இருக்கு சொல்லுங்க, எடுத்து சொன்னா தானே. ஜாம்பி மீட்டு வேற லெவலில் இருக்கு. ஆனால் உண்மையாகவே கேக்கு சூப்பர். நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்டு நான் சாப்பிட்றேன். சாப்பிடுங்க. நிறைய சாப்பிட்ருப்பேன், கொடுக்க மாட்டோம். சூப்பர். அந்த மாதிரி பார்த்தீங்கல்ல, என்னன்னா இவ்வளோ விஷயம் வந்து நாங்கள் உடச்சி சாப்பிட்ருக்கலாம். பட் இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஹார்ட் ஒர்க் அண்ட் அந்த மேக்கிங், அந்த என்ன சொல்கிறது, பிகாஸ் இது 2 நாள் ஆகும்னால அவங்களால மேக் பண்ணி அந்த வீடியோ இது பண்ண முடியல. பட் இட்ஸ் என்ன சொல்கிறது, சூப்பர் ஷாரன். வி ரியலி என்ஜாய்ட். இன்னும் நிறைய விஷயம் நீங்கள் பண்ணணும். அண்ட் நான் சொன்ன மாதிரி தான், ஐ திங்க் ஷி லவ் அ செல்ஃப். அண்ட் அவங்களோட சிரிப்பு ரொம்ப அழகாக இருக்குது, பேச்சு அதோட ரொம்ப அழகாக இருக்குது. அப்போ கேக்கும் எப்படி இருக்கும் இதெல்லாம் நான் ஏன் சொல்ல முடிஞ்சோன்னு பேக் பண்ணி கொடுத்துருங்க. என்ன இவ்வளோ அழகா பேசுறீங்க. ஆமா, இது அழகா இருக்கிறீங்க. இந்த போர்டு எடுத்துலாம். வெல்கம். இது கலாட்டாக்கு இல்ல, பொதுவா கேக். பொது கேக். ஓகே. எனிவேஸ், தேங்க்யூ ஸோ மச் ஷாரன். நான் நிஜமாவே சொல்றேன், தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயம் நீங்க பண்ணணும். அண்ட் வெரி சூன் வி வுட் லைக் டு see the record. அந்த ரெக்கார்டுக்கு அப்புறம் ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூ நானே எடுப்பேன். டெஃபினெட்லி நீங்க தான் எடுக்கணும்னு ஒத்த காலில் நிற்பேன். இப்படியா ஒத்த காலில் நிற்பேன். சூப்பர். எஸ். அண்ட் சென்னையோட பெருமையை வேற லெவல்ல போயிட்டு அங்கேயும் சொல்லணும். தட்டுறோம், தூக்குறோம். என்ன ஷாரன் சொல்லுங்க. தூக்குறோம். சூப்பர். ஸோ வாட் வுட் யூ லைக் டு டெல் ஆல் யுவர் ஆடியன்ஸ் அவுட் தேர்? ஏன்னா அவ்வளோ ஒரு நிறைய பேர் உங்களோட கேக்கை ரொம்ப லவ் பண்ணுறா. பட் இனிலேருந்து ஷாரனே நீங்களாம் லவ் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பேசுகிறாங்க. பயமா இருக்கு, ஆங்கர் ஆயிடுவாங்களோ. எஸ் ப்ளீஸ் கம்மியோ ப்ளீஸ் பேசுங்க. மைக் இருக்கா? நான் சொல்றது ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை ஃபுல் ஹார்ட்டடாக சோல்ஃபுல்லாக செய்யுங்க. அது வந்து இட் வில் டேக் யூ டு த எக்ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் ஹைட்ஸ். Yes, definitely. Love your profession and thank you so much, Sharon. It's truly pleasure that I met you today. Thank you. This video is sponsored by Vasant & Co.